Hi, this is Santosh. Welcome to English Shabaga. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 10 சோஷியல் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டரான The Rise of Nationalism in Europe சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். நீங்க கேட்டுட்டே இருந்த மாதிரி சோஷியல் லெசன்ஸும் நம்ம சேனல்ல போடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாப்டரா, ஒரு சாப்டர் கொஞ்சம் லாங்கா இருந்ததுன்னா 2-3 வீடியோவா கூட, அதாவது பார்ட்டா அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும்ன்றது நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி அடுத்த வீடியோ பண்றதுக்கு. The Rise of Nationalism in Europe. First, nationalism அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். நேஷனலிசம் அது அப்படின்னா தமிழ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா தேசியவாதம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஸ், கல்ச்சர், லாங்குவேஜ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒத்து போகக்கூடிய சில பீப்புள் என்னன்னா தனியா இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி காமனா இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பீப்புள் ஒன்னாகி அவங்க எங்களுக்குன்னு தனி நாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் நேஷனலிசம். நேஷனலிசம் ஒரு பிரீஃபா அப்படி சொல்லணும்னா, நேஷனலிசம் இஸ் an ideology that asserts that a nation is formed by a group of people with a common identity, language, history and set of customs. So இத நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இதுல ஏதாவது 1 மார்க்ஸ் இல்ல 2 மார்க்ஸ்ல கேட்கும்போது இதை வச்சு நீங்க எழுதிக்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டெமோக்ராட்டிக் நேஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இருக்கிறது டெமோக்ராட்டிக், இந்தியா டெமோக்ராட்டிக்கான ஒரு நேஷன் தான். சோ நேஷனலிசம் நம்ம பிலீவ் பண்றோம். சரி, உங்களுக்கு தெரியுமா இந்த கான்செப்ட் எங்க இருந்து உருவாச்சு? அது மட்டும் இல்லாம இந்த நேஷனலிசம்க்கும் யூரோப்புக்கும் என்ன கனெக்ஷன், யூரோப்பியன்ஸ் உடைய ட்ரீம்ஸ் என்ன? இந்த क्वेश्चनக்கான எல்லா பதிலையும் தான் இந்த சாப்டர்ல சொல்ல போறாங்க. யூரோப் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்டினென்ட் தான். இந்த யூரோப்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 51 கண்ட்ரீஸ் அண்ட் 5 டெரிட்டரிஸ் இருக்கு. இந்த யூரோப்ல பாத்தீங்கன்னா 19th செஞ்சுரி அப்பதான் இந்த நேஷனலிசம்ன்ற ஐடியா ரொம்பவே ஃபாஸ்டா ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகுது. இந்த 19th செஞ்சுரியில தான் பொலிட்டிக்கல் சேஞ்சஸும் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. இதோடைய விளைவா என்ன ஆகுதுன்னா, இந்த டைனஸ்டிக் எம்பையரா இருக்கு இல்லையா, அதாவது கிங் ரூல்ல இருந்து இப்ப என்ன ஆகுது, முழுக்க பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்டேட் ரூலா மாறுது. அதாவது கவர்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அவங்க கையில போகுது. அதாவது ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் அவங்களுடைய ரேஸ், ஐடென்டிட்டி அண்ட் அவங்களுடைய குரூப் ஆஃப் பீப்புளோடைய பிலீஃப் எல்லாம் ஒன்னா இருக்கிறதால அவங்க ஒரு நேஷனா உருவாகுறாங்க. இதை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும்னா பிரெஞ்சு ரெவல்யூஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் தான் இந்த மாதிரி நேஷனலிசம் ஒரு கான்செப்டை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐடியாவே பாத்தீங்கன்னா அவங்கள இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ தட் நம்ம பிரெஞ்சு ரெவல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ வாங்க இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அண்ட் ஐடியா ஆஃப் த நேஷன் பார்த்துடலாம். பிரெஞ்சு ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா 1789ல ஸ்டார்ட் பண்றாங்க. இது அவங்களுடைய ஐடியாவே என்னன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. அதாவது எல்லாருக்கும் ஈக்குவலாகவும் பிரதர்ஹுட்டாகவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சம உரிமை எல்லாருக்கும் இருக்கணும்ன்ற கான்செப்ட் தான் இந்த நேஷனலிசம். இதை பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஈவன் உங்களுக்கு இப்போ வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா வீக்லி 4 days ஒர்க் பண்ணா போதும். அந்த ரெவல்யூஷன்ஸ் அந்த ஒரு தாக்கம் பாத்தீங்கன்னா இப்பவுமே அங்க இருக்கு. நிறைய பேர் அதனால தான் பிரான்ஸ்க்கு போயிட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. பிரான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டெரிட்டோரியல் ஸ்டேட், அதாவது அது தனக்கு தானே முடிவெடுக்கக்கூடிய எல்லா சுதந்திரமும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான். இந்த பிரான்ஸை ரூல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மொனார்கி பர்சன் தான். மொனார்கி அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு கிங் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. சோ ஒரு மொனார்கி அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு கிங்கோடைய டிசிஷன் தான் லாஸ்ட். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணலாம். அந்த மாதிரி தான் இந்த பிரெஞ்சு டெரிட்டோரியல் ஸ்டேட்டும் இருந்தது. சோ இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இந்த மாதிரி நேஷன் அண்ட் நேஷனலிசம் இன் பிரான்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்க உள்ள கொண்டு வராங்க. சோ இந்த நேஷனலிசம் இன் பிரான்ஸ் அந்த கான்செப்ட்ல என்னன்னா எல்லாருமே ஈக்குவல் ரைட்ஸை என்ஜாய் பண்ணலாம். இதுல சுப்பீரியர்னு யாரும் கிடையாது, இன்ஃபீரியர்னு யாரும் கிடையாது. சோ எல்லாருக்குமே சமத்துவம் அண்ட் ஆல்சோ எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதை பிரெஞ்சு எம்பசைஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, அவங்க நிறைய நியூ ஐடியாஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது நிறைய புது ஐடென்டிட்டி அந்த பிரெஞ்சு சிட்டிசனுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியா கொண்டு வராங்க. அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனரியில அவங்க கொண்டு வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ராயல் பிளாக ரீப்ளேஸ் பண்ணி நியூ ட்ரை கலர் பிளாகா மாத்தினாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த பிரெஞ்சு ஆக்டிவ் சிட்டிசன்ஸை வச்சு ஒரு எலெக்ஷன் கனெக்ட் பண்றாங்க. அதாவது நேஷனல் அசம்பிளி அப்படின்ற ஒரு நேம்ல ஒரு எலெக்ஷன் வச்சு ஆக்டிவ் சிட்டிசன்ஸா இருக்கவங்கள ஓட்டு போட வச்சு எஸ்டேட் ஜெனரல்லாம் செலக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ட்ரிக்காக ஒரு சாங் கம்போஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஓத்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பரா அவங்க கண்ட்ரிக்குன்னு எழுதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த லீடர்ஸ் எல்லாமே ப்ராப்பரா அந்த நேம் எல்லாம் யூஸ் பண்ணி நேஷன்ஸ்னு ஒன்னு ப்ராப்பரா ஒன்னு ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமா மாத்துறாங்க. இந்த லா எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஈக்குவல் ஃபார்முலேட்டட் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதாவது இதுல ஒருத்தவங்களுக்கு எக்ஸெப்ஷனல், இவங்களுக்கு
வந்து இது கிடையாது அப்படின்றது கிடையாது. எல்லாருக்குமே எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே இந்த ரூல் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேவையில்லாத இந்த இன்டர்னல் கஸ்டம் டியூட்டிஸ், அதாவது தேவையில்லாத இன்டர்னல் டாக்ஸஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா French was considered as a common language of the nation. ஸோ பிரெஞ்சை கடைசியா என்ன பண்ணிடுறாங்க, நேஷனோடைய அபிஷியல் காமன் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி அவங்க அறிவிச்சிடுறாங்க. ஸோ இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த 8 விஷயங்களை அமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இது மட்டும் இல்லாம பிரெஞ்சு ரெவல்யூஷனரிஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஐடியாஸை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஐடியா ஆஃப் நேஷனலிசம் சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க இந்த நேஷனலிசம் கான்செப்டை. சீக்கிரமாவே இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆயிடுது, எல்லா சிட்டிக்குமே ஸ்ப்ரெட் ஆயிடுது, எல்லா சிட்டிலையும் ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் என்ன பண்றாங்க, ஜாக்கோபின் கிளப் அப்படின்ற ஒரு கிளப்ல வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜாக்கோபின்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளப்போடைய கான்செப்ட் என்னன்னா, நிறைய கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிங் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிங் ரூல்லாம் இல்லாம ரிபப்ளிக் கண்ட்ரியா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த ஜாக்கோபின் கிளப்ஸ்ல வந்து சேர்றாங்க. ஸோ இந்த கிளப்ல இருக்கவங்க வந்து என்ன பண்றாங்க, பிரெஞ்சு ஆர்மிஸ் நிறைய பிளேசஸ்க்கு போயிட்டு இந்த கேம்பெயின் அந்த விஷயத்தெல்லாம் பரப்புறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ்க்கு போறாங்க. ஹோலாண்ட், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, இட்டாலி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இவங்க டிராவல் பண்ணி அங்கெல்லாம் போய் கேம்பெயின் வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1790s நடக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் நெப்போலியன். இந்த நெப்போலியன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு மிலிட்டரி லீடர். இவர் நிறைய சக்சஸ்ஃபுல் கேம்பெயின்லாம் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனரி வார்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா பேசி முடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம யூரோப்ல இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸையும் இவர் கேப்சர் பண்றாரு. இந்த நெப்போலியன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி லீடர். இவர் வந்து பிரெஞ்சுக்கு வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல வந்து ஒரு முக்கியமான பர்சன். ஏன்னா 1804க்கு பவருக்கு வராரு. இவருடைய பேச்சு திறமையாலும் நெப்போலியன் இவருடைய கேம்பெயின்ல நல்லாவே பேசுவாரு. இவரு நல்லா பேசுறத வச்சு இவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸை வந்து இவர் வந்து கேப்சர் பண்றாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெப்போலியன் வந்து பவருக்கும் வந்துடுறாரு. இவர் பவருக்கு வந்த உடனே பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெமோக்ரஸின்ற வார்த்தையே வந்து அழிச்சிட்டாரு. முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிற டிசிஷன் மாதிரி அவர் ஃபுல்லா எல்லாத்தையும் முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த நெப்போலியன் என்ன பண்றாரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்ட்ல வந்து என்ன பண்றாரு, இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எஃபிஷியன்ட் ஆகி இன்னும் லாஜிக்கலா நிறைய விதமான நியூ சிவில் கோட கொண்டு வராரு. நெப்போலியானிக் கோட் ஆர் சிவில் கோட் அப்படின்னு சொல்றாரு. அவர் அமெண்ட் பண்ண அந்த ரூல்ஸ்ல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா, ஈக்வாலிட்டி பிஃபோர் த லா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட், அதாவது ஈக்வாலிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் அமெண்ட் பண்றாரு. ஃபியூடல் சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. ஃபியூடல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூடலிசம் வாஸ் a system in which people were given land and protection by the people of high rank and worked and fought for them in return. அதாவது ஹை ரேங்க்ல இருக்கக்கூடிய சில பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லாதவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடமும் ப்ரொடெக்ஷன்ஸோ கொடுத்துட்டு திரும்ப அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அவரு ஃபுல்லாவே வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட், ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் given, abolished all privileges based on birth. இந்த சில பேர் வந்து அந்த பர்த் வச்சு வந்து நிறைய ப்ரிவிலேஜஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இங்க நான் பிறந்திருக்கேன் அதனால வந்து இந்த ப்ரிவிலேஜஸ்லாம் எனக்கு தரணும்னு சொல்லிட்டு, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாரு. ஸோ பிறப்பால வந்து ப்ரிவிலேஜஸ் யாரும் வந்து கொண்டாட முடியாதுன்ற மாதிரி அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. சர்வ்டம் அண்ட் மெனோரியல் டியூஸ் வேர் அபாலிஷ்ட். சர்வ்டம் அதாவது அடிமைத்துவம் எல்லாமே வந்து ஒழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அதிகமா இம்ப்ரூவ் பண்றாரு. அவர் கொண்டு வந்த அந்த சிவில் கோட் ஆர் நெப்போலியனிக் கோட், இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நெப்போலியனால கொண்டு வந்தது. இந்த கோடை வந்து பாத்தீங்கன்னா டச், சுவிட்சர்லாந்து, இட்டாலி, ஜெர்மன் எல்லா இடத்துலயுமே வந்து அமெண்ட் பண்றாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள், ஒர்க்கர்ஸ், பிசினஸ்மேன் எல்லாருமே வந்து பிகினிங்ல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. எங்களுக்கு வந்து புது ஃப்ரீடம் கிடைச்சிச்சு அப்படின்னு கூட மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து யூனிஃபார்மா ஒரு லா கொண்டு வந்தது, நேஷனல் கரன்சிலாம் வந்து காமனா கொண்டு வந்திருக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்மேன், ஸ்மால் ஸ்கேல் குட் ப்ராடக்ட்ஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இதை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் எல்லாமே வந்து
வந்து ஒரு ரீஜன் டு இன்னொரு ரீஜன் ரொம்ப ஈஸியா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஆகுறாங்க எல்லாம். பிகினிங்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பிரெஞ்சு ஆர்மிஸையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணி உள்ள விட்டுறாங்க. ஹோலாந்து, சுவிட்சர்லாந்து, மெயின்ஸ், மிலன், பிரூசெல்ஸ், வார்சா இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எல்லாரும் உள்ள விட்டுறாங்க. பட் போக போக தான் இந்த பிரெஞ்சு ஆர்மிஸோடைய அந்த அப்ரோசிங் ஸ்டைல் புரிய வருது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த கண்ட்ரிஸ்லாம். முக்கியமா இந்த பிரெஞ்சு ஆர்மியை ஏன் அவங்க வந்து பிடிக்காம போகுது, அவங்கள வந்து ரொம்பவே வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் டாக்ஸஸ் எல்லாம் அதிகப்படுத்துறது. பிரெஞ்சு ஆர்மி வந்து நிறைய டாக்ஸஸ் எல்லாம் அதிகமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்சார்ஷிப்பும் பண்றாங்க. நிறைய வந்து இந்த பேன் பண்ணணும், அவங்க சொல்றதை மட்டும்தான் இங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த பிரெஞ்சு ஆர்மில நிறைய ஆட்கள் தேவை, அப்பதான் வந்து மத்த யூரோப் கண்ட்ரியும் வந்து கான்குவயர் பண்ண முடியும், அதையும் கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காமன் பீப்புள் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ஆர்மில சேர வைக்கிறாங்க. சோ இதனாலேயும் மக்கள் பயங்கரமா கோவம் வருது பிரெஞ்சு ஆர்மி மேல. சோ இதுதான் வந்து பிரெஞ்சில் நடந்த முக்கியமான விஷயம் பிரெஞ்சு ரெவல்யூஷனரி. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு இது வரைக்கும் கான்செப்ட் கிளியராகவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த கதையை அப்படியே கேட்டுட்டு புக் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா புரியும். நெக்ஸ்ட் பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா The Making of Nationalism in Europe வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day.